ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்னர்ஸ் லான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பொதுவா இங்கிலீஷ்ல பேசும்பொழுதும் எழுதும் பொழுதும் நம்மள அறியாமலேயே தெரிஞ்சோ தெரியாமலோ ரிப்பீட்டடா இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம செஞ்சுட்டே வரோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணி எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம பேசுறது, அதுதான் இன்னைக்குள்ள லெசன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஒன், ஒருத்தர் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது யூஷுவலாகவே இந்த மிஸ்டேக் நம்ம பண்றோம். என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா, while introducing oneself அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, myself I am so and so அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா இந்த இடத்துல myself and I both are possessive pronouns. ரெண்டு possessive pronoun ஒரே இடத்துல வரணும்னு அவசியமே இல்லை. So instead you can say or you can introduce yourself just by saying I'm so and so, I'm from this place. ஸோ இப்படி தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமே ஒழிய myself I am அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண தேவையில்லை. தட்ஸ் த ரெப்படிஷன் ஆஃப் பொசசிவ் ப்ரொனவுன். ஓகே, அகெயின் அண்ட் அகெயின் யூ ஆர் யூஸிங் த சேம் கைண்ட் ஆஃப் பொசசிவ் ப்ரொனவுன் அகெயின் அண்ட் அகெயின். அதை அவாய்ட் பண்ணி I am so and so, that is enough, that will do. Okay, so the next one of the student is on leave today. One of the student is on leave today. இதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கரெக்டு தானே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த வரும்பொழுது எப்பொழுதுமே அதுக்கு அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட் ப்ளூரலில் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன் ஆஃப் த அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல அதில் ஒருத்தர், 50 பேர் இருக்கிற கிளாஸில் ஒருத்தர் இன்னைக்கு லீவு. ஓகே, ஸோ 100 பேர் இருக்கக்கூடிய மீட்டிங்கில் 4 பேர் இன்னைக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த 100 பேர், அந்த 50 பேர் கண்டிப்பாகவே ப்ளூரல் தான். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட் எப்பொழுதுமே ப்ளூரலில் தான் இருக்கணும். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஆன் லீவ் டுடே. ஸோ நம்ம சப்ஜெக்ட் எதை தான் மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த ஒன் யார் லீவோ அந்த ஒன்னை தான் மீன் பண்ணுது. Obviously it takes only the singular verb. Okay, so one of the students is on leave today. The next one, everyone liked the teacher. So everyone liked the teacher. அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே the teacher ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது obviously it takes only the plural verb அப்படின்னு நினைக்கிறோம். Actually that means everyone அப்படின்னு சொன்னால் ஒருத்தரையும் தனித்தனியாக, ஒவ்வொருவராக தனித்தனியாக அப்படின்னு தான் மீன் பண்ணுது. ஆப்வியஸ்லி இட் டேக்ஸ் ஒன்லி த சிங்குலர் verb, நாட் ப்ளூரல் verb. ஸோ எவ்ரி ஒன் லைக்ஸ் த டீச்சர், தட் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ. பொதுவாக ரெண்டு விஷயத்தை வச்சு ப்ரிஃபரன்ஸ் கேட்கும் பொழுது நம்ம நிறைய நேரங்களில் தெரியாமலே தேன் அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இட் இஸ் ராங். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ, இதுதான் கரெக்டான ஒன்று. த நெக்ஸ்ட் ஒன், I didn't meet nobody. இது ரொம்பவே காமனாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான். என்ன அப்படின்னு சொன்னால், நான் யாரையுமே மீட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம்ல, அதை உடனே நம்ம இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், I didn't meet nobody அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ராங். ஆக்சுவலி I didn't meet anybody. நான் யாரையும் பார்க்கவில்லை அப்படின்னா I didn't meet anybody. Okay, so that is the correct one. Okay, the next one, she is married with a lawyer. She is married with a lawyer. அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவளுக்கு லாயருடன் திருமணம் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம உடனே இங்கிலீஷில் அதுக்கு இணையான ஒரு ப்ரப்போசிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், உடன் அப்படின்னு சொன்னால் வித் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி she is married with a lawyer அப்படின்னு சொல்கிறோம். Actually that's wrong. She is married to a lawyer. That is the correct one. Okay, the next one, I look forward to meet you. யூஷுவலாகவே பொதுவாக எல்லாருமே எப்பொழுதுமே சொல்கிற விஷயம், இப்போ யாராவது மீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், ஓகே வில் மீட் யூ சூன், ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படியே சொல்லி பழகிட்டோம். ஆக்சுவலி ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ இஸ் கரெக்ட், rather than I look forward to meet you. இது wrong. Okay, so use I look forward to meeting you. The next one, I cannot cope up with this pressure அப்படின்னு சொன்னால், யூஷுவலாக எக்ஸ்பர்ட்ஸ் கூட இந்த மாதிரியான தப்பு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, I cannot cope up with this pressure அப்படின்னு சொன்னால், கோப் அப்படின்னு சொன்னாலே மேனேஜ் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கோப் அப்படிங்கிற verb எப்பொழுதுமே
up அப்படிங்கிற preposition எடுக்கவே எடுக்காது. Rather it always takes only with. Okay, so I cannot cope with this pressure. That is the correct one. I cannot cope with this pressure. Okay, அதுதான் ரொம்ப சரியான ஒரு விடையா இருக்கும். Okay, the next one, don't go in the sun. ஸோ சன்னில் வெளியில் போகாத அப்படின்னு சொல்கிறத டக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டோன்ட் கோ இன் த சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி டோன்ட் கோ அவுட் இன் த சன், அதுதான் ரொம்ப கரெக்டான ரொம்ப சரியான விடை அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கோ அவுட் இன் த சன், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ நோ வாட்ஸ் த மேட்டர். ஸோ பொதுவாக வந்து எனக்கு தெரிஞ்சாகணும், என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியணும், எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது லெட் மீ நோ வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக திஸ் இஸ் ஆக்சுவலி அ ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் நாட் அன் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின். ஸோ இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினில் தான் வி ஃப்ரேம் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வாட், அதாவது WH மார்க்கர், அதுக்கப்புறம் verb, அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர், திஸ் இஸ் த structure. This is the structure that we use while we frame a WH question. Here, let me know what's the matter அப்படின்னு சொன்னா what's the matter அப்படிங்கிறது என்ன, நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா a sentence is utterly wrong. So எப்படி நீங்க அதை கேட்கணும் instead அப்படின்னு சொன்னா let me know what the matter is. Okay, of course this is a statement, so the structure should be like this. Let me know what the matter is. Okay, the next one, I've been working here since 3 years. இது நிறைய பேர் நிறைய நேரங்களில் இந்த தப்பை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. I've been working here since அப்படின்னு சொன்னாலே you have to mention the year. Okay, not the tenure, not the period, 3 months, so 6 years, so 7 years, so கிடையவே கிடையாது. Rather you have to mention only the year. From which year you have been working here அப்படிங்கிறது தான் நம்ம வந்து since யூஸ் பண்ணணும். இதே இது இத்தனை வருஷம் நான் இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் I've been working here for 3 years அப்படின்னு சொல்லணும். அதே இது since நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா, அதே இது நீங்கள் since யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா I've been working here since 2018. I've been working here since 2019. So that is how you have to use. So since யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் you have to mention the year. for யூஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அப்படிங்கிறத இன் டோட்டலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், இது எப்பொழுதுமே ரொம்ப காலமாக நம்ம இதே மாதிரியான ஒரு கொஸ்டினே கேட்டு பழகிட்டோம். அதாவது வாட்ஸ் த டைம் இன் யோர் வாட்ச் அப்படின்னு தான் கேட்போம். ஆனால் வாட்ஸ் த டைம் இன் யோர் வாட்ச் கிடையாது. இட் இஸ் வாட்ஸ் த டைம் பை யுவர் வாட்ச். தட் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, what's the time by your watch, not in your watch. Okay, the next one, I have visited Paris last month. This is wrong. Actually I visited Paris last month. That is the correct one. ஏன் அப்படின்னு சொன்னா perfect tense எப்பொழுதுமே recent past தான் யூஸ் பண்ணுவோம். And also we mention the time only in past tense. past tenseல தான் வந்து நம்ம எப்பவுமே time mention பண்ணுவோம். That I met her last night. I went to the hotel last week. So எல்லாமே past tense, அதாவது simple past tense தான் நம்ம time mention பண்ணும் பொழுது, அதாவது கடந்த காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை மீன் பண்ணும் பொழுது simple past tense, especially time refer பண்ணி இருக்கும் பொழுது. Okay, so obviously I visited Paris last month. That is the correct one. Okay, the next one, the clock has struck 3 hours. ஸோ கடிகாரத்தில் மணி 3 மணி அப்படின்னு காட்டுது அப்படின்னே சொல்லி பழகியிருப்போம். அதனால the clock has struck 3 hours அப்படின்னே யூஸ் பண்ணியிருக்கோம். That is wrong. The clock has struck 3. That's enough. That will do. You need not say the clock has struck 3 hours. That is wrong. Instead you use the clock has struck 3. That will do the purpose. Okay? So that's it with the lesson today. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் எரர் ஸ்பாட்டிங் இன் இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஆஸ்பைரிங் டு கிராக் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் டூ. ஓகே, ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ,
hit the like button. Thank you for clicking the video. If you want more videos of this kind, kindly consider subscribing the channel Learner's Learn. Stay tuned to Learner's Learn. Thank you. Have a nice day.